அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அன்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் சிறந்தவங்க யார் தெரியுமா? ஹைருன்னாசி மையன்ஃபஉன்னாஸ், பிறருக்கு பலன் தரக்கூடியவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்கள் இந்த ஹதீஸை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்று எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேரனார் அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மதீனாவில் வாழ்கிறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய முதுகில் மாவையும் பேரித்தங்கனியும் சுமந்து கொண்டு போய் 100 குடும்பங்களுக்கு கொடுப்பாங்களாம். இரவு நேரத்தில் யார் கொண்டு வந்து கொடுத்தானே தெரியாது. கொண்டு போய் வீட்டு வாசலில் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் வச்சுட்டு வந்துடுவாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வஃபாத் ஆகிறாங்க. அந்த திருப்பணிகள் அப்படியே தடப்படுது. யார் வீட்டு வாசல்லையும் இப்போ எதுவுமே இல்லை. பார்த்தோன்னு தான் மக்கள் புரிந்து கொண்டார்கள், இத்தனை நாட்கள் கொண்டு வந்து கொடுத்தது இவங்க தான் அப்படின்ட்டு. எந்த அளவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஜனாசா குளிப்பாடக்கூடிய அந்த நேரத்தில் முதுகில் பார்க்குறாங்க, அந்த மூட்டைகளை தூக்கி தூக்கி அந்த முதுகில் ஒரே தழும்பு காயங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருந்ததாம். பெருமக்களை எந்த அளவுக்கு தன்னை வருத்திக்கிட்டாங்க. காரணம் ஒரே ஒரு வார்த்தை, நபியினுடைய வார்த்தை, மக்களில் சிறந்தவங்க பிறருக்கு பலன் தரக்கூடியவர்கள் என்பதற்காக வேண்டி தன்னை வருத்திக்கிட்டாங்க. பெருமக்களை நாமும் இன்ஷா அல்லாஹ் நம்மால் முடிந்த உதவிகளை ஏழை மக்களுக்கு, உதவிகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே சிறந்தவர்கள் என்று அந்த பெயரை பெற்று வாழுகிற நன்மக்களாக மாறுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.